பருத்தி விலை கிலோவிற்கு 150 ரூபாய் வரை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மயிலாடுதுறை மாவட்ட பருத்தி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, சீர்காழி, குத்தாலம் மற்றும் செம்பனார்கோவில் ஆகிய இடங்களில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இயங்கி வருகிறது. இதில் மறைமுக ஏலம் மூலம் விவசாயிகள் பருத்தியை விற்பனை செய்து வருகின்றனர். ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சராசரியாக குவிண்டால் ஒன்றிற்கு 6000 ரூபாய் முதல் 7000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டதாக வேளாண் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏக்கருக்கு 40,000 ரூபாய் முதல் 45,000 வரை செலவு செய்துள்ளதாகவும் கூறும் விவசாயிகள் பருத்தி விலை கிலோவிற்கு 150 ரூபாய் வரை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பருத்தி பஞ்சு எடுப்பதற்கு ஆட்கள் பற்றாக்குறையும் ஏற்படுவதாகவும் கிலோ ஒன்றிற்கு 15 ரூபாய் கூலி கொடுத்து அறுவடை செய்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனைக்கு கொண்டு வந்ததால் குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் எங்கள் வயலில் எடுக்கிறது ஒரு கிலோவுக்கு 15 ரூபா, அதிகபட்சம் ஒரு கிலோவுக்கு 15 ரூபா கொடுக்குறோம். அவங்களுக்கு காலை டீ வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், மதியம் எல்லா செலவும் செய்யணும். அதெல்லாம் தாண்டி தான் எங்களுக்கு இந்த நிலைமையே வருது. இந்த அரசாங்கம் உடனடியாக ஒரு கவன தீர்மானம் போட்டு விவசாயிகளுக்கு உரிய நிதி எங்களுக்கு கிடைக்கணும். நேற்று வந்த பருத்தி இன்னும் விலை நிர்ணயிக்கல. ஒரு சில பேர் போன வாட்டியே 40 ரூபா 60 ரூபா தான் போச்சான். இப்படி போனால் எப்படி? அதுக்கு லோக்கலில் கொஞ்சம் காய விடாமல் போட்டால் கூட 10 ரூபா கிடச்சிருக்கும் போல இருக்குது. இது கவர்மெண்ட் அப்ரூவோட எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரேட்டு அதிகமாக சொல்கிறாங்க. அதுக்கான இது தெரில, இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் தான் தெரியும். சார் 12 ரூபா கொடுத்து கிலோ கொடுக்குறோம், கட்டுப்படி ஆகல. இங்கே 65 ரூபாய்க்கு 55 ரூபா தான் கேட்குறாங்க. வாடகையும் கொடுத்து கட்டுப்படி ஆகல சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்கும் ரெண்டாவது குவாலிட்டிக்கும் ஒரே செலவு தான் பண்ணுறோம். ஆனால் இது விலை எங்களுக்கு போதுமானதாக இல்லை. இதுக்கு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் உரிய விலை ஏற்றி கொடுக்கணும்.